இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க. ஒரு லேடி தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா தூங்கட்டும்னு புருஷன் அமைதியா அங்க இருந்து நகல்றாரு. பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஒரு வாட்ச் டிக்கு 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 டிக்குன்னு சுத்திக்கிட்டே இருக்கும்ல, அந்த வாட்சோட சவுண்டையே பேக்ரவுண்ட் மியூசிக்கா செட் பண்ணிருக்காங்க. இவங்க அப்புறம் அங்க இருந்து கிளம்பி இவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போறாங்க. இவங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரி தெரியுது. நிறைய பேருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வேலை முடிஞ்சது வீட்டுல புருஷன் ஒரு மூலையில, பொண்டாட்டி ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பா, புருஷன் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பார். ரெண்டு பேரும் சகஜமா பேசிக்கிட்டு நமக்கு காட்டல. மேபி சகஜமானவங்களா கூட இருக்கலாம். நம்ம பார்வைக்கு அப்படி தெரியுதோ என்னவோ தெரியல. அப்புறம் ஒரு பெரிய கோஷ்டி வந்திருக்குது. லாயர் மாதிரி ஒரு அம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு சிலையவே உத்து பார்த்துட்டு இருக்கா பாருங்க ஒருத்தி. அவ பக்கத்திலேயே ஸ்பைடர்மேன்ல வருவான்ல, அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். முந்தைய ஸ்பைடர்மேன் ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கார் தாடியோட. பக்கத்துல கண்ணாடி போட்டாப்ல ஒரு பொண்ணு கூட. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியப்படல. அதே மாதிரி இவங்க யார் யாருக்கு என்ன உறவு முறை அதுவும் ஒன்னும் புரியப்படல. ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்க முடியாம ஒரு 10 நிமிஷத்துக்கு கதை போய்கிட்டு இருக்குதுங்க. ஒரு விஷயம் புரியுற விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற அந்த கருப்பின பெண் பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறா. வழக்கமா போற பாத்ரூம் போகாத, அங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டு இருக்குது, கீழே இன்னொரு பாத்ரூம் இருக்கும், அதுக்கு போ அப்படின்னு சொன்னதும் சரின்னு இந்த பொண்ணு போறா. போற வழியில அங்கங்க நோட்டம் விட்டுக்கிட்டே போறா. ஒரு பாத்ரூம் பக்கம் போய் பாத்ரூம் வேலையை முடிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் பார்த்தா பேப்பர் இல்ல. சரின்னு கீழே பேப்பர் இருக்குமேனு பெட்டியை திறந்தா பெட்டியோட மேல் பக்கத்துல எதையோ ஒண்ணு டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க யாரோ. என்னடா அதுன்னு இவ்வளவு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு ஜட்டி மாதிரி ஏதோ இருக்குது. அப்புறம் நிறைய போட்டோஸ், நியூஸ்ல வந்த பழைய பேப்பர்ஸ்ல வந்த பேப்பர் கிளிப் இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு பதறிட்டு எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் உள்ள வச்சுட்டு மேல ஒட்ட போகும்போது என்ன நினைச்சாலும் தெரியல, அதுல இருந்து ஏதோ ஒரு பீஸை மட்டும் எடுத்து உள்ள வச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி வெளியில வர. மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பயும் அவங்க பேசுறதுல நமக்கு ஒண்ணும் பிடிபடல. ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் அத பத்தி பேசிக்கிறாங்களா இல்ல பழமையையும் புதுமையையும் பத்தி பேசிக்கிறாங்களான்னு ஒண்ணும் பிடிபடல. அடுத்த கொஞ்ச நேரத்துல புருஷங்காரன் பீசியா மாதிரி எதையோ கொண்டு வந்து வைக்கிறார். அதை பார்த்ததும் பசங்க எல்லாம் குஷியாகி சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் ஒரு வழியா பார்ட்டி முடிஞ்சிருச்சு போலங்க. ஒவ்வொரு ஆளா நகர ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாத்ரூம் பக்கம் போயிட்டு வந்தால அந்த பொண்ணு பேரு மேகியா. மேகி நூடுல்ஸ் ஞாபகம் வச்சுப்போம், பேரை மறக்கவே மறக்காது. அப்புறம் அங்க நம்ம ஸ்பைடர்மேன். அவங்க ரெண்டு பேரும் உன் மேல கொஞ்சம் ஓவர் அக்கறையா இருக்காங்க, ஓவர் அட்ராக்டிவா இருக்காங்க அப்படின்னு புருஷங்காரன் அந்த ப்ரொஃபசர் பொண்டாட்டிகிட்ட விசாரிக்கிறார். யோ என்னையா நீயே, அந்த மேகி பொண்ணுக்கு பசங்க மேல ஆர்வம் இல்ல தெரியும், ஒத்துக்கிற, அதுக்காக என் முன்னாடியே தெரிவானு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. அந்த பிள்ளைங்க எல்லாம் உன்னை கடவுள் மாதிரி கும்பிட்டு இருக்கிறதுனால நீ கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கப்படாது அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறார். மேகி போகும்போது சமயக்கட்டு கூட்டிட்டு போய் அவளுக்கு பார்சல் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது குட் பை சொல்லிட்டு யதார்த்தமா கன்னத்துல முத்தம் கொடுக்க போக தெரியாதனமா அவங்க ரெண்டு பேரும் பிரெஞ்சு கிஸ் கொடுத்துக்கிறாங்க. ஆனா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியாதனமா நடந்ததுதான். இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் குட் பைன்னு ஒரு பிரெஞ்சு கிஸ் கொடுத்துட்டு போறாரு இவரு. டேய் நம்ம வீட்டு ஹால்ல சிகரெட் அடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு இந்த அம்மா சொன்னதும் சிகரெட் அடிக்க போறேன் அப்படிங்கிறாப்லயே நக்கல் பண்ணிட்டே வருவான். அட போடான்னு கதவை சாத்திடுச்சு இந்த அம்மா. எல்லாம் ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கதவை சாத்தின பிறகு இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு அந்த அம்மா அப்படியே உத்து கவனிச்சுட்டு இருக்குது. இந்த டீச்சருங்க எல்லாம் சில ஸ்டூடெண்ட்ஸ்களை அவங்க வளர்க்குற செல்ல பிராணி மாதிரி கூடயே வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தானே நீ அப்படின்னு மேகிய ஸ்பைடர்மேன் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஸ்பைடர் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா பார்ட்டி முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் கிளம்பியாச்சு. வீட்டுல இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் நினைக்கிறேன். பார்ட்டிக்காக நிறைய ஒரு சமயக்காரமா சமைச்சு போட்டுருக்கும் போல. ஏதாவது உனக்கு பண்ணணும், ஏதாவது வேணுமானு கேட்க அந்த அம்மா பணம் கேக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பணம் கூட கொடுங்கன்னு. கரெக்டா பணத்தை கொடுக்கும்போது திடீர்னு அந்த அம்மா ஏதோ வலிக்குதுன்னு குனிஞ்சுக்கிறாங்க. திடீர் வலி போல. சமயக்காரமா உடனே ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போறாங்க. ஏன் திடீர்னு இந்த அம்மா வழியில இப்படி துடிக்குதுன்னு புரியப்படல. தண்ணி குடிச்ச பிறகு கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன். நம்ம மேகி எதையோ ஒன்ன குறுகுறுன்னு வீட்டுல பாத்துக்கிட்டே இருக்கிறா, தூங்கவே இல்ல. அப்புறம் காலேஜ்ல பார்த்தா யாரோ வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க பாத்ரூம் பக்கம். யாரு நம்ம ப்ரொஃபசர் தான். அப்புறம் கிளாஸ் எடுக்க கிளாஸுக்குள்ள வராங்க. கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. சரக்கு போலமா வரீங்களா அப்படின்னு நம்ம ஸ்பைடர் கூப்பிடாம போல. சரின்னு இவளும் மெசேஜ் போடுறா, மதியம் 3 மணிக்கு பார்க்கலான்ட்டு. இவங்க உடனே நம்ம மேகியையும் கூப்பிடலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா மெசேஜ் போடல. நேத்து பார்ட்டியை பத்தி பேசிக்கிறாங்க. நேரத்து ஒருத்தன் விடாம பேசிக்கிட்டே அறுத்துக்கிட்டே இருந்தானா, அவனை கழட்டி வரதுக்குள்ள போதும் போது நான் சின்னுட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஆமா ராத்திரி உங்க புருஷங்காரன் எங்க இருப்பாப்ல அப்படின்னு விசாரிக்க அந்த அம்மாவை ஏதோ சொல்லிட்டு இருக்குது. இன்னைக்கு மேகி கிட்ட பேசுறீங்களான்னு கேட்க இல்ல மேகி கிளாஸுக்கு வரல, போனை எடுக்கல, பார்ட்டிக்கு பிறகு அவளை பார்க்கலங்கிறாங்க ப்ரொஃபசர். சரக்கெல்லாம் அடிச்சுட்டு நீ பே பண்ணிருதா இன்ட்டு கிளம்புறான். குட் பை முத்தா கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் இந்த அம்மா சோகமா எதையோ யோசிச்சுட்டு இருக்குது. பில்லு கொடுங்கன்னு பில்ல செட்டில் பண்றாங்க. வெளியில ராத்திரி மழை ஜோரா கொட்டிக்கிட்டு இருக்குது. இந்த அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தா மேகி வெளியில உட்காந்துட்டு சொத நனைஞ்சு போய் ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கா, நடுங்கிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்ல உங்க வீட்டுல உங்க புருஷன் இருக்கிறான்னு கேட்க இன்னும் வரல அப்படிங்கிறா. அப்ப உங்ககிட்ட நான் ஒன்னு பேசணுங்கிறா மேகி. முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட தனியா பேசணும்னு கேட்டுக்க சரின்னு இவங்களும் கூட்டிட்டு போறாங்க. ஒரு படிக்கட்டுல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நேத்து பார்ட்டி முடிஞ்சு இவளும் நம்ம ஸ்பைடரும் ஒன்னா தான் போயிருக்காங்க. இவளுக்கு பசங்க மேல விருப்பம் இல்ல. கூடவே ஒருத்தி அலெக்ஸ்னு ஒருத்தி தங்கிருக்கிறாளாம். இவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்றாங்க போல தெரியுது. ஆனா அலெக்ஸ் இப்போ வீட்டுல இல்ல. இவன் இன்னும் கொஞ்சம் சரக்கு அடிக்கணும்னு சொல்லியிருக்கான். சரின்னு மேகி அலோவ் பண்றா. சரக்கு ஓவரா அடிச்சிருக்கான். அப்புறம் தேவையில்லாதெல்லாம் பேசியிருக்கான். வளவலன்னு உளறி இருக்கிறான். பர்சனல் லைஃப் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான். உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள பசங்க யாரும் இல்லையா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சவன் சரி குட் பை கிஸ் குட் மாதிரி ஏதோ கிஸ் கொடுக்க
கொடுக்க ஆரம்பிச்சவன் நான் எத்தனை தடவை நோ சொன்னாலும் கேட்காம என்ன ஒரு வழி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வருத்தப்படுதுங்க. ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு இல்ல எனக்கு புரியல, என்ன சொல்ல வர நீ அப்படின்னு மறுபடியும் இந்த ப்ரொஃபசர் அம்மா கேக்குறாங்க. நான் தான் சொல்றேன் உங்களுக்கு புரியல, அங்க நான் தான் நோன்னு சொன்னாலும் அவன் எல்லை மீறிட்டான் அப்படின்னு இந்த அம்மா மறுபடியும் சொல்லுது. அவன் என்ன ரேப் பண்ணிட்டாங்கறாங்க. சரி இது வேற யாருக்காவது தெரியுமான்னு ப்ரொஃபசர் அம்மா கேக்குறாங்க. சரி வேற யாருக்காவது இது தெரியுமான்னு கேட்டா இல்ல உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லும்போது ஏன் என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. ஏன் தெரியல, யார்ட்டையாவது சொல்லணும், உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படிங்கிறா. ஏன்னா உங்க ஹிஸ்டரியை பத்தி எனக்கு தெரியும், அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்லும்போது எது ஏன் ஹிஸ்டரியா, என் ஹிஸ்டரியில உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நீங்க காலங்காலமா பொண்ணுங்களுக்கு விமன்களுக்காக நீங்க போராடுறவங்க, ரைட்ஸை பத்தி எல்லாம் கிளாஸ் எடுக்கிறவங்க, அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுங்கிறா. ஆனா இவங்க தொடர்ந்து அந்த டாபிக்கை பேசுறதுக்கு விரும்பல. உள்ளவா துண்டு எடுத்து கொடுக்குறேன் தொடச்சுக்கோன்னு சொல்லும்போது இல்ல நான் கிளம்பணும்னு மேகி அங்க இருந்து ஓடிடுறா. அப்புறம் தான் இவங்க கதவை திறந்து தன்னோட பிளாட்டுக்குள்ளேயே வராங்க. வீட்டுக்குள்ள அதே யோசனையிலேயே சுத்திட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தா உள்ள ஹெட்போனை மாட்டிக்கிட்டு ஏதோ கேட்டுட்டு இருக்காரு புருஷன். இவர் வீட்டுல இருக்காருன்னு சொல்லி தான் இவங்க வெளியில உட்காந்து பேசிட்டு வந்தாங்க போல தெரியுது. என்ன லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா பேப்பர் ஒர்க் இருந்துச்சு அப்படின்றாங்க ஒய்ஃப். ஏதோ ஒரு பேப்பரை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த பேப்பரை கரெக்டா ரிலீஸ் பண்ணாதான் இவங்க வேலையை கன்டினியூ பண்ண முடியுமா, இல்லனா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களாம். அதனால அடிக்கடி லேட்டா வருங்கிறாப்ல அந்த அம்மா சொல்லுது. இந்த அம்மாவோட புருஷன் ஒரு டாக்டர் போல. டாக்டர் கிட்ட ஏதாவது பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்தா எப்படி பேசுவீங்க வைப்பீங்கன்னு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அவரு இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கிறாங்க. அடுத்த நாள் அவன் கூப்பிட்டுருப்பான் போல. அவனை பாக்குறதுக்காக மறுபடியும் ஒரு ஹோட்டல் பக்கம் போறாங்க. ஆனா இந்த தடவை கொஞ்சம் ஜாலியா எல்லாம் பேசல, எரிஞ்சுதான் பேசுறாங்க. எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு நான் கிளம்புறேன்னு. இல்ல உள்ள உட்காந்து போசுவோம்னு உள்ள கூட்டு போறான். ஏதாவது ஆர்டர் வேணுமான்னு கேட்டா கூட எதுவும் வேணாங்கிறாங்க. ஆனா அவன் யூஸ்வலா எங்களுக்கு கொடுக்கறத கொடுங்கன்னு விதவிதமா ஐட்டத்தை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்க வச்சு அவன் வெர்ஷன்ல என்ன சொல்றான்னா, அவளும் நானும் ஒன்னா தான் போனோம், வீடு வரை வந்து விட்டுட்டு போறதா உங்ககிட்டயே அந்த பொண்ணு சொல்லிட்டு தானே வந்தா. சோ அதே மாதிரிதான் நானும் அவளை வீடு வரைக்கும் விட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். அப்புறம் திடீர்னு நைட்டு கொஞ்சம் சரக்கடிக்கலாமான்னு கேட்டேன். சரின்னு கூட்டிட்டு போனா ரூமுக்கு. என் பார்ட்னர் வேற ரூம்ல இல்லன்னு என்கிட்ட சொன்னான். அப்ப என்ன அர்த்தம், என் பார்ட்னர் ரூம்ல இல்ல அப்படின்னு ஏன் அவ சொல்லணும், அது எனக்கான அழைப்பு போல நான் நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் பேசும்போது அவ கொஞ்சம் மாறி வலிஞ்சு வந்து விழுந்து என் கூட பேசினா. சொல்ல போனா இங்க பாதிக்கப்பட்டது நான் தாங்கிறாப்ல இவன் ஒரு மாதிரி பேசுறான். அது மட்டும் இல்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருக்குது போல. அந்த ப்ராஜெக்ட வேற ஒரு இடத்துல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கலாம், வரிகளை மாறாம. அப்படியே அவ மேல எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. அன்னைக்கு அவளை சரக்கடிக்க விட்டு அந்த சந்தேகத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம், அவளை எப்படியாவது உளர விட்டு அந்த ப்ராஜெக்ட் நீ காப்பி பண்ணியான்னு கேட்கலாங்கிறதா என்னோட திட்டமா இருந்தது. ஆனா இப்ப பார்த்தா ஏன் மேல அவ பழி போடுறா, உனக்கே தெரியும்ல நான் அப்படி எல்லாம் பண்றவன் இல்ல அப்படிங்கிறாப்ல இவன் பேசுறான். இவங்க எதை நம்புறதுனே தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அடுத்து காலேஜுக்கு வந்தா இல்ல அதுக்கு முன்னாடி அவன் ஒரு வார்த்தை விட்டுறான். எப்படியும் இதை பத்தி விசாரிக்கும் போது விசாரணைக்காக ஆட்கள் உங்ககிட்ட வருவாங்க கேட்பாங்க, அப்போ எனக்கு சாதகமா பேசணுங்கிறாப்ல அவன் கேட்கறான். அவங்க வருவாங்க விசாரிப்பாங்களா, காலேஜ்ல இருக்கிற ஆட்களை சொல்றானா இல்ல போலீஸ் வருவாங்க விசாரிப்பாங்கன்னு சொல்றானான்னு தெரியல. இதுக்கு மேல இதை பேசாம இருக்க முடியாதுன்னு சொல்லி காலேஜ்ல பிரின்சிபலை பாக்குறதுக்காக இவங்க அப்பாயின்மெண்டே இல்லாம காத்துட்டு இருக்காங்க. பிரின்சிபலும் பார்த்ததும் உள்ள கூப்பிடுறாங்க. உங்களுக்கே தெரியும் நான் எதை பத்தி பேச வரேன்னு சொல்லும்போது அவருக்கும் தெரிஞ்சிருக்குது. ஆமா அதெல்லாம் அபிஷியலா விசாரணை நடக்கும்போது பேசிக்கலாம், இப்ப அதை பத்தி பேச வேண்டாங்கிறாப்ல அவர் சொல்றாரு. சரக்கெல்லாம் ஊத்தி கொடுக்குறாரு. இல்ல நான் மறுபடியும் கிளாஸ் எடுக்க போனோம், சாப்பிட விரும்பலன்னு இந்த அம்மா சொல்றாங்க. அப்புறம் அவங்க என்ன பேசிட்டாங்கன்னு தெரியல, பட் ஆஃப் த ரெக்கார்டா தான் பேச போறேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சுங்க. அடுத்து பார்த்தா ஏதோ ஒரு செமினார் கிளாஸ். இவங்க அந்த கிளாஸுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மேகி வந்து இதுல ஒரு கெஸ்ட் லெக்சரிங் பண்ணணும் அவ. ஆனா அதுக்குள்ள இந்த பையன் வர்றான். நீங்க வரேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது நானும் இந்த ஃபீல்டு தானே, நான் இதெல்லாம் படிக்கப்படாதா அப்படின்னு வரான். இந்த பையன் லா டிகிரி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், கிளாஸை சொல்லி கொடுப்பான்னு நினைக்கிறேன், இது போக ஏதோ வேலை பார்க்கறான்னு நினைக்கிறேன். 3-4 வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனோட ஏழ்மையில இருந்து மீண்டு வருவதற்கு. ஆனா நம்ம மேகி நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற அந்த ஒட்டுமொத்த காலேஜ்ல பாதிய டொனேஷனா கொடுத்த ஒரு மிகப்பெரிய வசதியான குடும்பமா. சோ பணம் பெருசா இல்ல இந்த ஏழை பெருசான்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க ரேஞ்சுக்கு பேசிட்டு போறான். நீங்க வாங்க நான் உங்களுக்கு ஒரு சீட்டை ஒதுக்கி வைக்கிறேன்ட்டு போறான். இந்த அம்மா உள்ள போறதுக்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடியே மேகி வராங்க. மேகியை பார்த்ததும் என்ன ஓகேவா, அன்னைக்கு திருதுப்புன்னு வந்து என்கிட்ட சொன்னதுனால நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல, என் கை கால ஓடல, நான் ஒரு கரெக்டா ரியாக்ட் பண்ணல, ஒரு டீச்சர் மாதிரி நான் உன்கிட்ட பேசல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உன்கிட்ட பேசல, சாரி கேக்குறாங்க. கேட்ட உங்களுக்கே அப்படி இருந்தா சொல்ல வந்த எனக்கு எப்படி இருக்கும்னு அந்த பொண்ணு கேக்குறா. சரி ஓகே அதெல்லாம் விடு, எவிடன்ஸை கலெக்ட் பண்ணியா, அடுத்த நாள் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் எவிடன்ஸ் எடுத்தியான்னு கேட்கும்போது அதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறா. ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிருக்கிறா. ஆனா அங்க நிறைய பசங்க இருந்ததுனால அவ அதை பண்ணல போல. அதையெல்லாம் தாண்டி போறதுக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்குது போல. அப்புறம் வரும்போது ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்குது, கேமரால வந்தது ரெக்கார்டா இருக்குது. அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்தேன், உங்க கூட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன்ல, நீங்க எனக்கு சாதகமா சாட்சி சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏ என்னப்பா இப்படி சொல்ற, நான் எதையுமே பார்க்கலையே, எப்படி உனக்கு சாதகமா என்னால சாட்சி சொல்ல முடியும்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல நான் சம்பவத்துக்கு பிறகு உங்ககிட்ட தான் வந்து பேசினேன், அதனாலதான் அப்படின்னு பேசும்போது பேசின கரெக்ட், ஆனா என்ன சாட்சி கூண்டுல ஏட்டுனா உனக்கு தான் அது எதிரா போய் முடியுங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு அந்த மேகி பொண்ணு கேப்பா. ஏன்னா பார்ட்டி அப்பவே என்ன வீடு வரைக்கும் கொண்டு வந்து அவன் விட போறான்னு சந்தோஷமா என்கிட்ட சொன்னேன். அப்புறம் வெளியில போகும்போது கூட ரொம்ப சந்தோஷமா தான் நீங்க 2 பேரும் போனீங்க. அவன் வலுக்கட்டாயமா உன்னை கூட்டு போனாப்ல தெரியல. சோ இது உனக்கு எதிரான சாட்சியா தான் போய் முடியும் அப்படின்னு அவங்க புரிய வைக்க பாக்குறாங்க. இப்ப நான் உள்ள கெஸ்ட் லெக்சரிங் கொடுக்கணுமே அவ யோசிக்கும்
யோசிக்கும் போது அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நீ கொடுக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க வீட்டுக்கு போய் அந்த பாத்ரூம்ல ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி ஒன்னு ஒளி வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்து மறுபடியும் செக் பண்றாங்க. அது ஜட்டியா இல்ல ஒரு கர்ச்சீஃபான்னு தெரியல, ஏதோ ஒரு துணி மாதிரி தெரியுது. அப்புறம் இருக்கிற போட்டோஸ் கிளிப்னு பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு அங்க மிஸ் ஆயிருக்குங்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. ஏதாவது மிஸ் ஆகுதுன்னு கவனிக்கிறாங்களா இல்ல எதுக்குடா வம்போன்னு எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. மொத்தத்தையும் கொண்டு போய் விறகு இருக்கிற அடுப்புக்குள்ள போட்டு மொத்தத்தையும் எரிச்சு விட்டுறாங்க, ஒரே ஒரு போட்டோவை தவிர. அந்த ஒரு போட்டோ இன்னும் அங்கதான் இருக்குது பாருங்க. அப்புறம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது மேகி கிளாஸ் ரூமுக்குள்ள இருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்பைடர் உள்ள வரான். நீ எப்படி சொல்லாம கொள்ளாம உள்ள வரலாம் அப்படின்னு அவனை வெளியில இழுத்துட்டு போறாங்க ப்ரொஃபசர் லேடி. நம்ம ஸ்பைடர் இதே காலேஜ்ல இவங்கள மாதிரியே ப்ரொஃபசர் வேலை பாக்குறவன் தான் போல தெரியுது. அவனை இப்ப வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, அதனாலதான் டென்ஷனா வந்து பேசிட்டு இருக்கான். சஸ்பெண்ட் கூட பண்ணல, வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. எங்க ப்ரொஃபசரை ஏதாவது பண்ணிட்டு வாங்கணும்னு சொல்லி கூட இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம், மேடம் உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு பாக்குறதுக்கு இந்த பக்கத்துல வர, ஆமா நான் தான் இந்த அம்மாவோட கையை கழிச்சு ரத்தமா ஒழுகுது பாருங்கிறப்பல அவன் சீன போட ஆரம்பிக்கிறான். தயவு செய்து போடா அப்படின்னு விரட்டி விடுறாங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரியும், நீங்க என் வாழ்க்கையை இப்பயும் நினைச்சாலும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு எல்லாம் பேசி பாக்குறான். ஆனா அவங்களோ நீ நினைக்கிறாப்ல அவ்வளவு சீனி கடை ஏதுங்கிறாப்ல பேசுறாங்க. இவங்களுக்கு சாதகமா நம்ம ப்ரொஃபசர் லேடி எதுவும் பேசுறாப்ல தெரியல. கவிதை நடையில ஏதோ பேசிட்டு எனக்கு நீ உதவ போறதுல நல்லா தெரிஞ்சு போச்சுன்னு கெட்ட வார்த்தையில இந்த அம்மாவை திட்டிடுறான். பதிலுக்கு அந்த அம்மா திரும்ப திட்டுது. அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணு மேகியும் திட்டுறான். அப்புறம் மேகிக்கு ஆதரவா இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரையும் திட்டுறான். எல்லா பேரையும் எதிரியாகிட்டான். கோவத்துல கதவை டங்குன்னு சாத்திட்டு போறான் பாருங்க. இருக்கிற நோட்டீஸ் போர்டெல்லாம் கண்ணா விடான்னு கிழிச்சு எறிகிறான். குப்பத்தொட்டிய தூக்கி வீசுறான். பைபிள்ல ரொம்ப கோவக்காரனா இருப்பான் போலயே. மேகி கிட்ட ஆதரவா ஏதாவது பேசலான்னு போனா மேகி தெரிச்சு ஓடுறா. பின்னாடி இந்த அம்மா விரட்டிக்கிட்டு போகுது. சோகமா ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு இருக்கா. இந்த அம்மா போய் ஆறுதல் சொல்ல போக அழுதுகிட்டு இருக்கா பாவம். அதுவும் நம்ம ப்ரொஃபசரை அவ்வளவு இறுக்கி பிடிச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கா. விட மாட்டேங்கிறா. அங்க இருக்கிற சிலையவே குறுகுறுன்னு அவ பாக்குறத கவனிக்கலாம். நைட்டு லேட் ஆயிடுச்சு, சாப்பிடலாம் அப்படின்னு புருஷன் கூப்பிடும்போது அவ வரட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. யாரு? நம்ம மேகிக்காக காத்துட்டு இருக்காங்களா? எஸ், மேகியை டின்னருக்கு கூப்பிட்டு இருக்காங்க போல. அவ பண்ற ப்ராஜெக்ட பத்தி ஏதோ கேள்வி கேட்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. பேசிட்டே இருந்தவரு, நான் இல்லைன்னா லேடிஸ் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம், நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அவர் போயிடுறாரு. சத்தமா பாட்டு வச்சு பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. நான் அடிக்கடி இங்க வருது உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமோன்னு கூட அந்த பொண்ணு யோசிக்கிறா பாவம். அப்புறம் காலேஜ்ல இருக்கிற பல பொண்ணுங்க இவளுக்கு மெசேஜ் பண்றாங்களா. இவகிட்ட இருக்கிற ஸ்டோரி இருக்கிற மாதிரி அவங்க கிட்டயும் ஒரு ஸ்டோரி இருக்குதான். இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு மீடியாக்காரி நடந்த விஷயத்தை பத்தி சொல்லுன்னு கேட்டிருக்கா போல. அப்பயும் இவ எதுவும் சொல்ல மாட்டேன்ட்டாலாம். இருந்தாலும் அவளோட டீடைல்ஸ் இருக்கிற கார்டை மட்டும் கொடுத்துருக்காங்க போல தெரியுது. அந்த கார்டை வாங்கி வச்சிருக்கிறதா மேகி சொல்றா. சோ அந்த மீடியாக்காரியோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குது. நீ மீடியாக்காரிட்ட பேச வேண்டாம், அப்புறம் உன் ஸ்டோரி அப்படியே மாத்தி பேசிடுவாங்க. இங்க பாரு, இத கேஸ் அது இதுன்னு எடுத்துட்டு போனேன்னா பெரிய பிரச்சனையாக்குனா நாளப்பின அது உனக்கு தான் பிரச்சனையா போய் முடியுங்கிறாங்க. எப்படின்னா இவன் நாளப்பின வேலை பார்க்க போற இடத்துல இதே மாதிரி ஆண்கள் இருப்பாங்க. ஆண்கள் வெள்ளை ஆண்களுக்கு இன்னும் அந்த இனவரிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். நீ வேற கருப்பு, அதுலயும் பொண்ணு, கருப்பினத்து பொண்ணு. நாளப்பின உன்கிட்ட பேசும்போது உனக்கு எதிராக ஏதாவது ஒரு மீட்டிங்ல ஏதாவது வார்த்தை சொன்னா கூட தாமேல இந்த மாதிரி பழி போட்டுருவீங்களோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் வரும். சும்மா ஃப்ரெண்ட்லியா உன்னை தொட்டு பேசணும்னு நினைக்கிறவங்க கூட எங்க நாளப்பின அப்படி ஃப்ரெண்ட்லியா தொட்டா கூட நம்ம மேல அவ ரேப் கேஸ கொடுத்துருவாளோன்னு உன் மேல அவங்களுக்கு பயம் வரும். அதனால இதை பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் வேலைக்கே போறது இல்லைன்னா அப்ப எனக்கு பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி எனக்கு அது நடக்காது இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி, உன் விருப்பம், நீ தான் முடிவு பண்ணணுங்கிறாங்க. என் இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு இந்த பொண்ணு கேட்க, அது உனக்கே தெரியுமே. ஆனா அவளோ பொண்ணுங்க உரிமை அது இதுன்னு பேசுற நீங்க இத கடந்து போன்னு பேசுறது எனக்கு புதுசா இருக்குங்கிறா. எந்த பொண்ணுங்க எல்லாம் தைரியமா உண்மையை வெளியில கொண்டு வராங்களோ அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி எனக்காகவும் நீங்க சொல்ல வரீங்க. இப்ப இந்த மேட்டர் நான் ஒண்ணும் பண்ணாம விட்டா அவன் இந்த காலேஜ்லனா வேற ஒரு காலேஜ்ல லெக்சரரா ப்ரொஃபஸரா போய் நிப்பான். எனக்கு நடந்ததை வேற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடத்துவான் அப்படின்னு சொல்லும்போது டப்புன்னு இந்த அம்மா, அவனை பத்தி எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுற, அவனை பத்தி பேச வேண்டாங்கிறாங்க. என்ன சொல்ல வரீங்க, அவன் வாழ்க்கையவே கெடுத்தது நானும் சொல்ல வரீங்களான்னு அதையும் பிடிச்சுக்கிறா. எனக்கு நடந்ததை நான் சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்றது என்ன விதத்துல அந்த பொண்ணு கேட்க, இல்ல யார் அப்படி சொல்லல, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, தோன்றதை செய்யி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரகசியமா ஏதோ பேசிக்கிறாங்க. நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குதுன்னு புருஷனுக்கு புரியுது. குறுக்கே நெருக்கியும் பூனை மாதிரி வந்து போயிட்டு இருக்கிறாப்ல. நீ எதிர்பார்க்கிற நீதி உனக்கு கிடைக்குமான்னு தெரியல, ஆனா பழிவாங்குற படலம் தொடரும், பாத்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க. கையை பிடிக்க வரும்போது அவ கையை எடுத்துக்கிறா. காலையில எந்திரிச்சா விடாம அந்த பைய கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நம்ம ஸ்பைடர். இவ போனை எடுக்கிறது இல்ல. நிம்மதியை இழந்து தவிக்கிறது இந்த அம்மா தான். போ ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு மறுபடியும் கால் பண்றது அந்த பையன் நிப்பாட்டல. கோவத்துல போனை எடுத்து தூக்கி வீசி அடிக்கிறாங்க. அதுக்குள்ள இன்னொரு லேடி வந்து வாங்கலாம் வெளியில போயிட்டு வரலான்னு கூட்டு போறாங்க. கூட்டு போற இடத்துலயும் டாபிக் இதே டாபிக் வருது. இவங்க அந்த டாபிக்கை பேச விரும்பவே இல்ல. ஆனாலும் அந்த அம்மா விட மாட்டேங்குது. பொதுவா ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்டோட ரூமுக்கு வந்தாச்சு, சாரக்கும் அடிச்சாச்சு. அதுக்கு பிறகு
ஒருத்தரோட சம்மதம் வேணும் அப்படின்னு கேட்கிற இடத்துல, சம்மதம் கொடுக்கிற இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிற இடத்துல அங்க அதிகார அந்த மையம்னு ஒன்னு இருக்கும். எங்க நோன்னு சொன்னா மார்க்ல கைய வச்சிருவாங்களோன்னு கூட ஸ்டூடெண்ட்களுக்கு பயம் இருக்கும். ஸ்டூடெண்ட் தானே, என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தலையாட்டிக்கிட்டே தானே போறாங்க 4-5 வருஷத்துக்கு. அதனால தலையாட்டத்தான் செய்வாங்கன்னு அந்த அதிகார திமிரு இங்க பசங்களுக்கு வாத்தியார்கள் கிட்ட இருக்கும். கேஸ்ல எப்படி வேணாலும் நடக்கலாங்கிறாப்ல ஒரு அம்மா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்புறம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அந்த அம்மா கேட்க, இது போரான டாபிக், அதை பத்தி பேச விருப்பம் இல்லைன்ட்டாங்க. அதே மாதிரி உங்க பர்சனல் லைஃபை பத்தி நீங்க என்கிட்ட பேசுனது இல்லையே, பர்சனலை பத்தியும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லைங்குது இந்த அம்மா. மேகி கிட்ட இந்த அம்மா பேசிருக்குது போல. இவங்க ஒரு மனநல மருத்துவரா டாக்டரா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு என்னோட ஃபேவரட் டீச்சர் கிட்ட நான் பேசுறதுக்கிட்ட போகும்போது அந்த டீச்சர் எனக்கு சப்போர்ட்டிவா பேசல, அது எனக்கு சங்கடமா போச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறா போல. அதை பத்தி குதர்க்கமா இந்த அம்மா பேசுது. சோ நாளை பின்ன இது ஒரு டாபிக்கா வரும். ஒரு பொம்பளைக்கு உதவி செய்யலனா எப்படி, உதவி தேவைப்படக்கூடிய அந்த நேரத்துல சந்தேகப்படுறாப்ல கேள்வி கேட்டா எப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயின் மேல எல்லாம் திரும்ப போது போல தெரியுது. அதுக்கு நீங்க தயாராக இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு சரக்கடிச்சிட்டு இருக்குது. இவங்களுக்கு இன்னும் தலைவலி தான் எல்லாமே. ஆன் ரெக்கார்டோ ஆஃப் ரெக்கார்டோ ஏதாவது பேசுறா இருந்தா என்கிட்ட தாராளமா நீங்க பேசலாம், என்கிட்ட பேசலாம்னு அந்த டாக்டர் அம்மா சொல்ல, உங்ககிட்ட மேகி வந்து பேசுற விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசுற உன்ன மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோயின். வாஸ்தவமான பேச்சு தான். உடனே அந்த அம்மா கோவமா கிளம்பிடுச்சு. நிறைய எதிரிகளை நம்ம ஹீரோயின் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரொஃபசர் லேடி. அந்த லேடி போன பிறகு அவங்களோட பேக் எடுத்து உள்ள ஏதாவது இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாக்குறா. அவங்க பாத்ரூம் போயிட்டு திரும்ப வராங்க. நான் கிளம்புறேன், நான் சாப்பிட்ட சரக்குக்கு நானே பே பண்ணிடுறேன்னு பணத்தையும் வச்சுட்டு போறாங்க நம்ம ஹீரோயின். பார்த்தா காலையில மீடியாக்காரி கிட்ட அவ இன்டர்வியூ கொடுத்திருக்கா போல. ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்குது. அதை படிச்சு பார்த்துட்டு பேரு தெளிவா போலனாலும் இன்னாருங்கிறத புருஷங்காரன் கண்டுபிடிச்சிடறான். இதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்க எதுவும் தெரியாதுங்கிறாப்ல இவங்க சொல்றாங்க. மேட்ரு இப்ப பெருசாயிட்டே போகுது. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தம் போட்டு எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காங்க. தன்னோட பிளாட்டுக்கு தான் வர்றாங்க போல தெரியுது. உள்ள சாவியை போட்டு பேக வச்சுட்டு சிகரெட்டையும் அணைச்சிட்டு டேபிள் முன்னாடி போய் உட்கார்றாங்க. யார் வீடு, இவங்க வீடா இல்ல வேற ஒருத்தவங்களோட வீடா? ஒரு போட்டோவை ரகசியமா வச்சிருந்தாங்கல்ல அன்னைக்கு கூட எரிக்காம, அந்த போட்டோவை டேபிள் மேலேயே வச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஏதோ ஒன்னு புலப்படுதுன்னு நினைக்கிறேன். திடீர்னு எந்திரிச்சு கம்ப்யூட்டர்ல டப்ப டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போட்டோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே. பேப்பர் கிளிப்பு ஒண்ணு கூட அங்க இருக்குது. என்னன்னு தான் நமக்கு ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம மேகி கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல வேற ஏதோ பாஷையில இருக்கிற ஒரு நியூஸை இங்கிலீஷ்ல மாத்தி அவளுக்கு புரியுறாப்ல படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன டைப் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல, அதை நமக்கு தெளிவா காட்டல. அந்த பொண்ணு டிரான்ஸ்லேட்டர்ல என்ன படிக்குதுங்கிறது தெரியல, அதையும் நமக்கு சரியா காட்டல. இதுக்கு மத்தியில மறுபடியும் இவங்களுக்கு வரக்கூடிய அந்த வலி ஒண்ணு வந்துருதுங்க. வலியில துடிச்சுக்கிட்டு வாந்தி எடுக்க போறாங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பாவம். அந்த வலிக்கு ஏதோ மருந்து சாப்பிடுவாங்க போல. அந்த மாத்திரை எடுத்து சாப்பிடலாமேன்னு பார்த்தா மாத்திரையும் ஆல்மோஸ்ட் காலி. ஏதோ கடைசி மாத்திரையை போட்டுட்டு வலியை கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்து கிடக்குறாங்க. அப்புறம் யாரையோ பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க டிராயரியை திறந்து என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்கா ரகசியமா. 2 ரிசிப்ட் பேப்பரை மட்டும் கிழிச்சுக்கிறாங்க. தான் பேக்குள்ள வச்சுக்கிறாங்க. எந்த டாக்டர் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டினாங்களோ அதே டாக்டர் தான் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. என்ன பார்க்க வந்திருக்குன்னு கேட்க, ஒண்ணுமில்ல நான் கிளம்புறேன்னு இந்த அம்மா டப்புன்னு கிளம்பிடுச்சு. என்னடான்னு பார்த்தா அந்த வலி மருந்து சாப்பிடுறதுக்கு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் வேணும். அதுக்காக அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை கிழிச்சிட்டு எடுத்துட்டு வந்து இவங்களே எழுதிட்டு மாத்திரையும் வாங்கிக்கிறாங்க. இவங்க வேற வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா மருந்து கிடைச்சிருச்சு போலங்க. காருக்குள்ள வந்து ஒரு மாத்திரையை போட்ட பிறகுதான் நிம்மதியா இருக்குது. ஒரு டப்பா வாங்கி வச்சிருக்காங்க. சோ கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்ல. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா வீடு வந்து சேர்றாங்க. தூங்கி அடுத்த நாள் காலையில எந்திரிச்சா சத்தமா பாட்டு வச்சுட்டு புருஷங்காரன் பாட்டு கேட்டுட்டே சமைச்சிட்டு இருக்கான். சவுண்ட் இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சத்தம் போடுறாங்க. இவங்க மண்டைக்குள்ள எவ்வளவு விஷயம் ஓடுது, யோசிக்க விடாம இவ்வளவு சவுண்டா வச்சு பாட்டு கேட்டுட்டு இருந்தா இவர் பழைய கதை எல்லாம் சொல்லி பொண்டாட்டிய கொஞ்சம் தெம்பு எடுத்துக்கிட்டு இருக்காரு. பேப்பர் ஒர்க் எல்லாம் எப்படி போகுதுன்னு விசாரிக்கிறாப்ல. ஏதோ போதுங்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஒரு மெயில் வருதுங்க. 4 மணிக்கு மீட்டிங் இருக்குதான், கண்டிப்பா எல்லாரும் வரணும்னு ஒரு மெயில் வருது. மேபி இந்த கேஸ பத்தி பேசுவாங்களோ என்னவோ தெரியல. மேகியை பார்த்து பேசணும்னு கூப்பிட்டுருக்காங்க போன்ல. மேகியும் பாக்குறதுக்கு வர 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா கூப்பிட்டுருக்கிறது மேகி தான் போல. இவங்க கூப்பிடல, எதையோ பேசணும்னு மேகி தான் வர சொல்லியிருக்கிறா. இவங்களும் வந்திருக்காங்க. பட் 2 பேரோட அபார்ட்மெண்ட் இல்லாம ரோட்ல வச்சு பேசிக்கிறாங்க. உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கிறாப்ல தெரியுது, நீங்க என் மேல கோவப்படக்கூடாது அப்படின்றாப்ல இவ பேசுறா. அப்புறம் இவங்களோட வீட்டுல இவங்களோட பாத்ரூம்ல நம்ம ஹீரோயின் ஒளிய வச்சிருந்த இடத்துல இருந்து ஒரு பிட்டு பேப்பரை எடுத்துட்டு வந்தால, திருடிட்டு வந்தால, அதை திரும்ப ஒப்படைக்கிறாங்க. உங்க பர்மிஷன் இல்லாம இதை எடுத்தது தப்புதான், ஏதோ ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டேன். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. எனக்கு நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்குது, ஆனா அதை பத்தி நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு விசாரிக்கிறா. திருந் அந்த பேப்பரை கொடுன்னு இவங்க வாங்குறாங்க. இது வேற மொழியில எழுதியிருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர். நீ கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு என்னன்னு படிச்சு பார்த்திருப்பியே அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறா மேகி. இங்க பாரு, என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை யாருக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் ரகசியமா வச்சிருக்கிறேன். ஆனா அதையும் மீறி என் வாழ்க்கையை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தப்புங்கிறாங்க. அதுக்கு பிறகும் இவளை மன்னிக்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் தயாராக இல்ல. நான் எனக்கு நடந்த விஷயத்தை வெளியில பேசுறாப்ல, உங்களுக்கு நடந்த விஷயத்தை நீங்க வெளியில பேசணுங்கிறாப்ல மேகி பேசுறா. இங்க பாரு, என் பிரைவசி
விஷயத்துக்குள்ள தேவையில்லாம நீ தலையிடுற. உன்னையும் என்ன மாதிரியே என்னையும் உன்னையும் கனெக்ட் பண்ணி ஒரே பக்கம் என்ன கொண்டு வர பாக்குற. என்ன தனியா விட்டுரு, என் விஷயத்த நோண்டாத, போயிரு அப்படின்னு சொன்னதும் மேகி விறுவிறுன்னு கிளம்பிடுறா. இவங்க யாரோ ஒரு ஆளுக்கு கிம்னு ஒரு ஆளுக்கு 15 தடவைக்கு மேல கால் பண்ணிருக்காங்க. ஆனாலும் கால் அந்த பக்கத்துல யாரும் எடுக்கல போல. அதனால கோவத்துல இருக்காங்க. அப்புறம் கிளாஸ் எடுக்கிற வேலையும் கவனிக்கிறாங்க. சப்ஜெக்ட பத்தி பேச போய் அது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகிட்டு இருக்குது அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இவங்களுக்கும். அப்புறம் 4 மணி மீட்டிங்னு சொன்னாங்கல்ல, எல்லா ப்ரொஃபஸருமே வந்திருக்காங்க. எல்லா பெரிய ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு கரை வச்சாத்துறாங்க. நம்ம காலேஜ்ல PhD படிக்கிற ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை ப்ரொஃபஸர் மேல ஒரு பெரிய கேஸ் கொடுத்திருக்கா, புகார் கொடுத்திருக்கா. அதை பத்தி தான் பேச போறோம்னு ஏதோ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மேல என்ன பேசிக்கிட்டாங்க நமக்கு தெரியாது. மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை மட்டும் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் போயாச்சு, ஹீரோயின் மட்டும் இருக்காங்க. இங்க இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம காலேஜ்லயே இருக்கிற மனநல மருத்துவர் அவருக்கே தெரியாம அவங்களோட ஆபீஸ்க்கு போய் அவங்களோட பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை கிழிச்சு உங்களுக்கு தேவையான மருந்தை வாங்கிட்டீங்க, இது தப்பு தானே அப்படின்னு கேக்குறாங்க. மாட்டிக்கிட்டாங்க போல. இருந்தாலும் அது போய் எனக்கு தெரியாதுங்கிறாப்ல நம்ம ஆளு நடிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஓ, இந்த மனநல மருத்துவர் பேர் தாங்க கிம். இவங்க கிட்ட தான் 15 தடவை இந்த அம்மா கால் பண்ணிருக்கு நம்ம ஹீரோயின். அதை பத்தி சொல்லிட்டு சாரி கேட்கலாமேன்னு. ஆனா இவ போனே எடுக்கல. இப்ப கூட இங்க கமிட்டி கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா பர்சனலா இதுக்காக இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பலன்னு மனநல மருத்துவர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் காலேஜ்ல இருந்து உங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ல, அதைத்தான் நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதா பிரின்சிபல் சொல்றாரு. இவங்களை இதுக்கு பிறகு இந்த காலேஜ்ல இன்னும் எத்தனை வருஷம் ஓட்டலான்னு ஒரு டிஸ்கஷன் ரொம்ப நாளா போய்கிட்டு இருந்தது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்து பார்த்திருப்போம். இனிமே டெனர் முடிஞ்சதும் நீங்க காலி பண்ணிடலாம், டெனரை நாங்க நீட்டிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு போல கமிட்டி. பிரின்சிபால் மேகி கிட்ட பேசணும்னு மேகியை தனியா கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே மேகியோட ரூம்மேட் பேரு அலெக்ஸ். அலெக்ஸ் பொண்ணுதான், பட் பையனா ஆபரேட் பண்ணி மாறி இருக்கிறா போல. அலெக்ஸும் பின்னாடியே வந்து நிக்கிறாங்க. என் புருஷன் அன்னைக்கு பார்ட்டில உன்னை பத்தி சொன்னது கரெக்ட் தான். நீ ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே ரத்தத்தை உரிய நினைக்கிறவ, பெட்டு மாதிரி கூடயே இருக்குன்னு நினைக்கிறவ, என் மேல கூட உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுங்கிறாப்ல நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. ஷாக்கா இருக்குது எல்லாருக்கும். போதிய அளவு திறமை இல்லாமையே ஜெயிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பொண்ணு நீ. கரெக்டா என் புருஷன் அன்னைக்கு இதை பத்தி எல்லாம் கெஸ் பண்ணி சொன்னா. நான் அது தேவையில்லாத பேச்சுன்னு அதை பத்தி பேசிக்கல. ஆனா என் புருஷன் சொன்னது கரெக்ட் தான், என் புருஷனோட அனுமானியம் கரெக்ட் தாங்கிறாப்ல நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. நல்லா கிளின்னு கிழிச்சு விட்டுறாங்க. தேவையில்லாம இப்போ இவளையும் பகச்சுக்கிட்டாங்க போங்க. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிக்கணும், எல்லாரும் உன்னை பத்தியே பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதே ஒரு வியாதி, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி விட்டுறாங்க. நீ எல்லாம் முழுக்க போய் உனக்கு நிறைய வசதி இருக்குது. நீ இப்ப இருக்கிற அந்த பிளாட்டை விட 10 மடங்கு வசதியா இருக்கிற ஒரு பிளாட்ல கூட போய் தங்கலாம், அந்த அளவுக்கு உன்கிட்ட பணம் இருக்குது. ஆனாலும் நீ அந்த மாதிரி வசதியான பிளாட்ல தங்காம எல்லாருக்கும் முன்னாடி பாத்தீங்களா நான் எந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கி இருக்கிறேன் அப்படின்னு காட்ட பாக்குற. அப்புறம் உன் கூட இருக்கிறானே அலெக்ஸ், அவனா அவளான்னு கூட எனக்கு தெரியல, அவங்களுக்கும் உனக்குமே எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனாலும் அப்பேற்பட்ட ஒரு ஆள் கூட தங்கிட்டு இருக்கிற, கேட்டா பார்ட்னருங்கிற. அப்புறம் என் மேல நீ அளவுக்கு அதிகமா காட்டக்கூடிய அந்த பாசம், உன் அம்மாவுக்கு மாற்றா நீ என்ன பாக்குறியான்னு எனக்கு தோணல. உங்க அம்மா கிட்ட கிடைக்காத அந்த பாசத்தை என்கிட்ட நீ எதிர்பார்க்கறியான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நீ நம்ம ஸ்பைடரை பத்தி சொன்ன விஷயமும் பொய்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேங்கிறாங்க. போலின்னு ஒரு அற விட்டாங்க. முடிய இறுக்கி பிடிச்சுக்கிட்டு என்னடி ஓவரா பேசுற, என்னடி தெரியும் உனக்கு அப்படின்னு பேசுறாங்க. அலெக்ஸ் தான் ஓடி வந்து கூட்டு போறான். அப்புறம் மெடிக்கலுக்கு போய் இன்னும் கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு கிளம்புறாங்க. டானிக்கா சரக்கா என்னன்னு தெரியல, எதையோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஸ்பைடர் இங்க இருக்கிறான். யாருக்கும் தெரியாம இவங்க ஒரு தனி பிளாட்டே வாடகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க போல. அந்த பிளாட்டோட சாவி இவங்கிட்டையும் இருக்குது. அப்ப என்ன அர்த்தம், 2 பேருக்கு நடுவுல தப்பு தண்டா ஏதாவது அப்படின்னு யோசிக்கிறது தப்பு. அப்படி எல்லாம் இல்லங்க. எப்படா சாவி கிடைச்சதுன்னு அவங்களே கேக்குறாங்க. ஞாபகம் இல்லையா, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி என் கூட பிறந்தவ என் வீட்டுக்கு வந்திருக்கான், என் வீட்டுல தங்க போறான்னு சொல்லும்போது தங்குறதுக்கு இடம் இல்லையேன்னு இந்த அபார்ட்மெண்டோட சாவி எனக்கு கொடுத்தையே, மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறாப்ல நம்ம ஸ்பைடர். அப்ப வாங்கின சாவியை திரும்ப கொடுக்கவே இல்லையா. சரி சரக்கடிப்புமா அப்படின்னு கேட்டு சரக்கடிக்க போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒழுங்கா பேண்ட போடுறான்னு பேண்ட தூக்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்பையும் பேண்ட போடாம டவுசரோட தான் வந்துடான் பேசுறான். ஒரு காலத்துல இவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு பிறகு வேணான்னு பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்களா, இல்ல இவங்களுக்குள்ள லவ்ங்கிற ஒரு கான்செப்டே இல்லையான்னு தெரியல. ஆனாலும் 2 பேரும் அப்படி பேசிக்கிறத பார்த்தா ஒரு முடிவுக்கு வர முடியாத மாதிரி தான் இருக்குது. அப்புறம் மேகி என்ன இந்த மாதிரி ஒரு அரை பலார்னு விட்டான்னு சொன்னதும் என்ன சொல்ற அப்படின்னு அவன் பாருகிட்ட வரான். நீ அடிச்சிருப்பேன்னு பார்த்தா அவகிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன்னு கேக்குறான் இவன். அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஒன்னை இவ காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கறாள்ல அந்த பொண்ணு, அந்த மேட்டர் உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும்னு சொல்ல அவன் ஷாக் ஆகுறான். இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லன்னு சொல்லும்போது, ஏன் சொல்லிட்டு அந்த பொண்ணை நீ பழி வாங்குறதுக்கு ஏதாவது கிளம்புறதுக்கா, தேவையில்லாம நம்மளால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ப்ராஜெக்ட் அவ இன்னொரு இடத்துல இருந்து காப்பி பண்ணான்னு தெரிஞ்சுமே தெரியாத மாதிரியே நம்ம ஹீரோயின் நடந்துக்கிட்டாங்க போல தெரியுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவன் கோவப்படுறான். அதை முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் புலன் விசாரணை பண்றேன்னு அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கவே மாட்டேனே அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்கான். இல்ல நீ போய் சொல்ற, நான் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் மேட்டர் உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் விடு, கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறேன். நான் அந்த பொண்ணை சீரழிச்சிருப்பேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறேன். அந்த பொண்ணு கூட நீ கடலை போட்ட முந்தின நாள் பார்ட்டியில நான் பார்த்தனே அப்படிங்கிறாங்க. ஆமா கடலை போட்டேன், அதுக்காக நான் தப்பு பண்ணேன்னு ஆயிடுமான்னு கேக்குறான். இல்ல மேகி கிட்டே இல்ல, உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் நீ கடலை போடுவ, அவங்களோட பர்மிஷனோட கூட நீ அவங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும்னு பேசுறாங்க நம்ம ஹீரோயின். ஆனா ஒன்னு நினைப்பு தப்பு, அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டூடெண்ட் கூடயும் நான் இருந்ததில்ல.
ரூல்ஸை மீறி நான் பண்ண ஒரே ஒரு தப்புனா உன் கூட குடும்பம் நடத்துறது தான் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், ஒரு காலத்துல இவங்களுக்குள்ள ஏதோ ஆயிருக்குது போல. அதை சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறான் பாவம். கைய செவத்துல மோதி கையில காயம் பட்டுருச்சு. அப்புறம் 2 பேரும் முத்தா கொடுக்கறத பார்த்தா பழைய காதல் மறுபடியும் இவங்க 2 பேருக்கு நடுவுல இப்ப மலருதோ என்னவோ. இங்கேயும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது தப்பு வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னாலும் பயபுள்ள விடாம இறுக்கி பிடிச்சு முத்தா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். போது நிறுத்து வேணாம்னு சொன்னாலும் கேட்கல. ஒரு கட்டத்துல புடிச்சு புஷ் பண்றாங்க, தள்ளி விடுறாங்க. அப்புறம் தான் அவன் அடங்குறான். இப்ப நாம என்ன சொல்றது? அப்ப இந்த பையன் நோன்னு சொல்லியும் கேட்காம அந்த பொண்ணை சீரழிச்சிருப்பானோன்னு நமக்கு ஒரு டவுட் வருது. நீ இனிமே இங்க இருக்க கூடாது, கிளம்பு, இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அவனும் ஐட்டத்தெல்லாம் எடுத்துட்டு கதவை திறந்து கிளம்பிட்டான். இப்ப படத்தோட கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கி வந்துட்டான். இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், இவங்க 2 பேர்ல யாரு சொல்றது நிஜம்? இவன் அந்த பொண்ணை சீரழிச்சானா இல்லையா? ஆமாவா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்புறம் பேலன்ஸ் ஸ்டோரியை கன்னியூ பண்ணுங்க. யாரோட கணிப்பு சரியாக இருக்குன்னு பார்க்கலாம். நைட் இங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க போல. வேக வேகமா கிளம்புறாங்க. லேட் ஆயிடுச்சு. இவங்க இப்படி போறத 2 பேர் குறுகுறுன்னு பாக்குறாங்க. அவங்க ஒரு யதார்த்தமா ஒரு ஹாய் சொல்றாப்ல ஹாய் சொல்லிட்டு போறாங்க. காலேஜுக்கு தான் வந்திருக்காங்க போல தெரியுது. ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்திருக்குது. அப்புறம் இத உடனே பார்க்கணும்னு ஒரு மெசேஜ். இவ அந்த மீடியாக்காரியை கூப்பிட்டு ஏற்கனவே நம்ம ஸ்பைடருக்கு எதிரா ஏதோ ஒரு நியூஸ் எல்லாம் சொல்லியிருப்பா, இன்டர்வியூ கொடுத்திருப்பா. இப்போ நம்ம ஹீரோயினை பத்தியும் பேசியிருக்காங்க. ஹீரோயின் ஒரு பொறுப்பான வாத்தியாரா அவங்க வேலையை செய்யல. அன்னைக்கு வந்து நான் சொல்லும்போது கூட அவன் தப்பு பண்ணிட்டாங்கிறத அந்த அம்மா ஒத்துக்கல, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி வச்சிருக்கா போல. உடனே எல்லா பேரும் இப்பயாவது சொல்லுங்க, அவன் தப்பு பண்ணிட்டாங்கிறத ஒத்துக்கங்க, சொல்லுங்கன்னு பயங்கர பிரஷர் பண்ண இவங்களுக்கு வலிப்பு மாதிரி வந்து அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க 2 ஆயிப்போச்சு. புருஷன் வந்து பாக்குறாரு. புருஷனை பார்த்ததுமே அவங்க முதல் கேட்கறது அந்த ஆர்டிகலை நான் ஃபுல்லா படிக்கல, தயவு செய்து படிச்சு காட்டுங்கன்னு. அந்த ஆர்டிகல் அந்த பொண்ணு முக்கியமா என்ன சொல்லிருக்குன்னா, இந்த மாதிரி உனக்கு நான் ஆயிடுச்சுன்னு உதவி கேட்டு போன இடத்துல அவங்க எனக்கு ஆறுதலா எதுவுமே பேசல. ஆண் வர்க்கத்துக்கிட்ட தான் எனக்கு அநியாயம் நடந்திருக்குன்னா, இவங்க ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு வெள்ளை இனத்து பெண்ணுங்கிறதுனால கருப்பினத்து பெண்ணான எனக்கு அவங்க உதவி பண்ணணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. ஒரு டீச்சரா ஒரு வாத்தியாரா அவங்க கடமையை செய்ய அவங்க தவறிட்டாங்கன்னு அந்த பொண்ணு பேசி வச்சிருக்குதுங்க. அது எல்லாம் பேப்பர்ல வந்திருக்குது. இவங்களோட கேரக்டரையும் அசாசினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த மேகி. அப்புறம் அங்க வச்சுதான் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான மேட்டரை சொல்லணும்னு ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஏற்கனவே உங்ககிட்ட ஒன்னு சொல்லிருப்பேன்ல, நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன சீரழிச்சா நான் சொன்னேன்ல, அது பொய் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஆச்சரியமா பாக்குறாரு. ஆமா அது பொய். சொல்ல போனா அவரும் நானும் லவ் பண்ணோங்கிறாங்க. என்கிட்ட பாசமா நடந்துப்பாரு, அழகா இருப்பாரு. ரூம்ல எங்கேயோ இருந்தாலும் நான் அவரையே பாத்துக்கிட்டே இருந்திருப்பேன். எங்க அப்பா கூட வேலை பாக்குறதுக்காக அவரோட ஆபீஸ் கூட போவேன். ஏன்னா அவரை பாக்குறதுக்கு தான். கிளாஸ்ல என்னால போக்கஸ்டா இருக்க முடியல. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட என்னால நார்மலா இருக்க முடியல. ஆனா அவர் கூட இருக்கும்போது மட்டும் நான் சுதந்திரமா ஃப்ரீயா இருப்பேன். அவர் மட்டும் தான் நிஜம்னா எனக்கு தோணுச்சு. என்னோட 15வது வயசு பிறந்தநாள் அப்போ முதல் தடவை அவர் எனக்கு முத்தம் கொடுத்தார். அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு பிறகு நான் லவ் பண்றேன்னு ஓப்பனாவே போய் பேசினேன். ஆனா நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இது தப்பு அப்படின்னு சொன்னாப்லையா. ஆனாலும் இவ கேட்கலையா. வயசெல்லாம் முக்கியம் இல்லன்னு இவங்க வலிய போய் விழுந்திருக்காங்க. அவரும் உடன்பட்டு இருக்கிறார். அப்புறம் திடுதுப்புன்னு ஒரு நாள் தான் வேற ஒருத்தவங்கள இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டதாவும், வயசு எல்லாமே அவங்களுக்குள்ள ஒத்து போறதாவும், அந்த பொண்ணை எங்க வீட்டுக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு கூட்டிட்டே வந்தாங்க அப்படின்னும், அதெல்லாம் எனக்கு மரண வலிய தந்ததா சொல்றா. என் மூஞ்சில அடிச்சாப்ல என்ன ஒரு பொருட்டாவே மதிக்காத மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை பார்த்து பொறுத்துக்க முடியாம தான் அவரு தன்னை சீரழிச்சிட்டதா இவங்க ஒரு புரளிய கிளப்பி விடுறாங்க. அது பெரிய பிரச்சனையாகி பேப்பர்ல எல்லாம் நியூஸ் ஆகிற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு அந்த மனுஷன் சூசைட் பண்ணி இறந்தே போயிட்டாராம் பாவம். என்ன காயப்படுத்துறதுக்கு பதிலுக்கு நான் காயப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய விபரீதத்துல போய் முடியும்னு அப்ப எனக்கு தெரியாதுங்கிறாங்க. இல்ல அப்ப நீ ரொம்ப சின்ன பொண்ணு, சின்ன வயசு, வளர்ற வயசுல இருக்கிற எங்க டீனேஜ் பொண்ணுங்க எல்லாருமே வளர்ந்த ஆட்கள் கிட்ட இருக்கிற எல்லாத்து மேல ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யுமா. அதற்கு நாம தயாரா இருக்கிறோமோ இல்லையான்னு கூட தெரியாம அவசரப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிக்க நினைப்பாங்க. ஆனா அந்த சமயத்துல ரொம்ப பொறுப்பா நடந்துக்க வேண்டியது வயது வந்த அந்த இன்னொரு நபர் தான். பொறுமையா எடுத்து சொல்லி அந்த டீனேஜ் குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டியது வயது வந்த அந்த இன்னொருத்தர் தான் எடுத்து சொல்றார். இல்ல அப்படியெல்லாம் புரிய வைக்க முயற்சி பண்ணும்போது கூட நான் தான் கேட்காம அவர் மேல போய் விழுந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உனக்கு அவ மேல ஆசை இருந்திருக்கலாம், அத காதல்னு கூட நீ நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், நீயா வலிய போய் கூட விழுந்திருக்கலாம். ஆனா பொறுப்பானவரா உன் அப்பா வயசு கொண்ட ஒருத்தர் என்ன பண்ணிருக்கணும், அந்த நொடியே உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு இது தப்புமா அப்படின்னு உன்னை அந்த நொடியே அவாய்ட் பண்ணிருக்கணும் அவரு. ஆமா, அவரு என்ன நிராகரிக்கத்தான் செஞ்சார். அதையும் தாண்டி நான் தான் போய் வலிய விழுந்தேன்னு சொல்லிட்டே இருக்கிறா திரும்ப. இல்ல நீ ஓ மேலேயே தேவையில்லாம பழிய போட்டுக்கிட்டு இருக்கிற. வலிய போயிருந்தாலும் பொறுப்பா புரிய வைக்க வேண்டியவர் அவர். அந்த விஷயத்துல அவர் தப்பு பண்ணதுக்கு தான் அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்குது. தேவையில்லாம உன்னையே நீ வர்த்திக்காத அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இப்பயும் என்னால அவரை மறக்க முடியல அப்படின்னு இந்த அம்மா சொல்ல, நான் உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன், கூடவே இருப்பேன்னு புருஷங்கார சொல்றான். ரொம்ப முதிர்ச்சியா ரொம்ப பெருந்தன்மையா அந்த புருஷங்கார நடந்துகிட்டது பெரிய விஷயம். இந்த சம்பவம்லாம் நடந்து ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு புது இடத்தை சுத்தி இருக்கிற புக்ஸ் அது இதுன்னு நிறைய காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் நம்ம ஹீரோயினோட ஆபீஸ் தான். புது இடத்துல புதுசா இன்னும் பெட்டராவே செட்டில் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்குது. யார்கிட்ட இருந்து? நம்ம பழைய மேகி கிட்ட இருந்து. இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு மெயில் வந்திருக்குது, பார்க்கணும் வைக்கணும்னு. அதனால பாக்குறதுக்காக இவங்களும் போறாங்க. மேகியும் வரா 5 வருஷத்துக்கு பிறகு. இங்க இருக்கிற அந்த மூலையில இருக்கிற ஒரு டேபிளுக்கு தான் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரையுமே அந்த ஸ்பைடரை கூட்டு வருவான், இங்கதான் நாங்க சாப்பிடுவோம்னு
அந்த டேபிள காட்டுறா இவ. இப்போ அவர் எங்க இருக்காரோ என்ன பண்றாரோன்னு யோசிக்கிறது உண்டுன்னு மேகி சொல்ல, ஓ அவனா பெரிய ஆள் ஆயிட்டான், ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறான், ஸ்பின் டாக்டர்னு ஏதோ சொல்றாங்க, என்ன நமக்கு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பெருசா வசதியா சந்தோஷமா இருக்கிறதா நம்ம ஹீரோயின் எடுத்து சொல்றாங்க. அப்புறம் இவங்க பேசிக்கிறத வச்சுதான் ஒரு மேட்டர் தெரிய வருது. இவங்க நம்ம ஹீரோயின் அவங்க பண்ண அந்த தப்புகளை ஒரு ஆர்டிகலா எழுதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த தப்புக்கு வர்தராவும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. எதை பத்தி? இவங்களோட சின்ன வயசுல தான் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இவங்க லவ் பண்ணது, அப்புறம் இவங்க இந்த மாதிரி என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான்னு போட்டு கொடுத்தது, அதை பத்தி எல்லாம் ஒரு ஆர்டிகலா எழுதி இவங்களையே மன்னிக்காம இருந்த இடத்துல ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இதெல்லாம் பண்ண பிறகு மன்னிச்சு இப்ப கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல தெரியுது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, வாழ்த்துக்கள்னு நம்ம மேகி வாழ்த்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இவளும் இந்த 5 வருஷத்துல இடைப்பட்ட காலகட்டத்துல தான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்படணும்லாம் எனக்கு ஊடால தோணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம மேகி சொல்லும் போது, ஐயோ என்ன மன்னிச்சிருமா, என்ன இன்னும் கெட்டவளாவே நினைச்சிட்டு இருக்கிறல நீ அப்படின்றாப்ல நம்ம ப்ரொஃபசர் லேடி கேட்க, இல்ல அது அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருந்தேன், நான் உங்களை மாதிரி ஆகணுமா இல்ல நான் உங்க கூட இருக்கணுமா, இதுல எதை ஆசைப்பட்டேன்னு எனக்கே தெரியல, அப்புறம் தான் நீங்களும் நானும் வேறங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசுறாங்க. அப்புறம் உன் கூட பார்ட்னர் அலெக்ஸ்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே என்னாச்சுன்னு கேட்க, இல்ல அது சரிப்பட்டு வரல, இப்ப நான் வேற ஒருத்தவங்களை லவ் பண்றேன், இதோ எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நிச்சயதார்த்த மோதிரத்தெல்லாம் காட்ட அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் யாரை பாக்குறீங்களான்னு போட்டோவெல்லாம் காட்டுறா. வயசு எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேக்குறா. இவங்களுக்கு தெரியல, வயசு 43. இப்பயும் வயசு கூட இருக்கிற ஒரு பொண்ணை தான் இந்த அம்மா லவ் பண்ணுது. யாரு? மேகியை சொல்றேன். ஒரு காலத்துல அப்ப இவங்களுக்கு ப்ரொஃபஸரா இருந்த நம்ம ஹீரோயின் மேல அவங்களுக்கு கிரஷ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி டாபிக் எல்லாம் வரும்போது அப்போ அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு போல தெரியுது. ஏன்னா இவங்களுக்கு வயசுக்கு மீறின வயது கூடவங்க மேலதான் இவங்களுக்கு ஆர்வம் மேகிக்கு. அது உண்மைன்னு தெரிய வருது. அப்புறம் நான் ஒன்னும் பேட் பர்சன் இல்ல, என்ன மன்னிச்சுக்கன்னு நம்ம ஹீரோயின் மன்னிப்பு கேட்டாங்கல்ல, அதை வச்சு பார்த்தா அப்ப மேகி கிளைம் பண்ணது சரிதானோ, மேகிய நம்ம ஸ்பைடர் சீரழிச்சிருப்பானோ அப்படிங்கிற அந்த டவுட் ஒருபடி மேல போனாலும், சம்பவத்து அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோயின் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டிகலை இவ திருடிட்டு போனா. அதுலதான் இவங்க தான் அப்பாவோட ஃப்ரெண்டு தாங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதா சொல்லி அவங்க கொடுத்த அந்த கேஸ் ஆர்டிகல் இது எல்லாத்தையும் படிச்சிருக்கிறா. அதையெல்லாம் படிச்ச பிறகு தான் ப்ராஜெக்ட கெடுக்க நினைக்கிற நம்ம ஸ்பைடரை நாம ஏன் மாட்டி விடக்கூடாதுன்னு இவன் நினைச்சிருக்கலாமா இல்லையா? அப்படி அவனை மாட்டி வரதுக்காக அந்த ஆர்டிகலை படிச்ச பிறகு அவளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கலாம். டீச்சர் அம்மா மாதிரியே ஸ்டூடெண்டா இருக்கிற நம்ம மேகியும் அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி ஸ்பைடரை மாட்டி விட வைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருப்பாலோ அந்த சந்தேகமும் ஒரு பக்கம் வலுவாத்தான் இருக்குது. இந்த ரெண்டுல எது உண்மைங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லலாங்க. எல்லாத்தையும் மீறி கடைசியில நீங்க நல்லா வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு மேகி சொல்லும் போது, எது நல்லா வந்திருக்கிறனா, அந்த சம்பவத்துல எனக்கு வேலை போச்சு, வாழ்க்கை போச்சு, எவ்வளவு போச்சு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, ஆனா இப்ப பாருங்க எல்லாத்தையும் தாண்டி அதை விட ஒருபடி மேலேயே வந்து நிக்கிறீங்க, ஜெயிச்சு காட்டி இருக்கிறீங்க, உங்களை மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு அவ கிளம்பி போறாங்க. ஆக மொத்தம் காலம் எல்லா காயத்தையும் குணப்படுத்தும். எல்லாம் அவங்க நார்மல் மோடுக்கு போயிட்டாங்க. 5 வருஷ இடைவெளியே இவ்வளவு பெரிய வலியையும் ரணத்தையும் குறைச்சு எல்லாரையும் சகஜமா பழக வச்சிருக்குது. ஆனாலும் கடைசி வரை எது உண்மைன்னு சொல்லாமையே படத்தை முடிச்சிட்டது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் நின்னு இதுதான் நடந்ததுன்னு சொல்லலைன்னா நமக்கு ராத்திரி தூக்கம் வராது. இன்னைக்கு தூங்குனாப்லதான். அடுத்த ஒரு படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். நீங்களும் மிஸ் பண்ணாம நம்ம வீடியோஸ் பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.